எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். கன்னியாகுமரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் செல்ல இருக்கிறார் பிரதமர் மோடி. அதுக்கான ஹெலிபேடும் தயாராக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம். தற்போது எவ்வளவு நேரத்தில் பிரதமர் மோடி ஹெலிபேடுக்கு வர இருக்கிறார், அது குறித்தான விவரங்கள்? திருவள்ளுவர் சிலை, அதாவது விவேகானந்தர் நினைவு பாறையில் தன்னுடைய தியான நிகழ்வை முடித்துவிட்டு அங்கிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு சென்ற பிரதமர் மோடி அவர்கள் திருவள்ளுவர் சிலையினுடைய பாதத்தில் மலர் மாலை அணிவித்து வணங்கிவிட்டு அங்கிருந்து படகு மூலமாக புறப்பட்டார்கள். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான படகில் அந்த படகு குழாமில் சென்று அங்கிருந்து குண்டு துளைக்காத காரில் அங்கிருந்து இன்னும் சில நிமிடங்களில் ஹெலிபேடுக்கு வருகிறார்கள். அதாவது அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் அமைந்திருக்கின்ற ஹெலிபேடில் 3 ஹெலிகாப்டர்கள் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. ராணுவத்திற்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டர் 3 ஹெலிகாப்டர்களில் ஒரு ஹெலிகாப்டரில் அவர் பயணிக்கிறார். உடன் 2 ஹெலிகாப்டர்கள் அவருடைய பாதுகாப்பிற்காக செல்ல இருக்கின்றன. பாதுகாப்பு படை வீரர்களும் அந்த தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அவர் செல்கின்ற அந்த ஹெலிகாப்டரில் அவருக்கான பொருட்கள் அனைத்தையும் ஊழியர்கள் மூலமாக அந்த ஹெலிகாப்டருக்குள் ஏற்றப்பட்டு அவரை வரவேற்பதற்காக அந்த ஹெலிகாப்டருடைய ஊழியர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்னும் சில நிமிடங்களில் இந்த ஹெலிபேடுக்கு அவர் வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரத்திற்கு அவர்கள் செல்ல இருக்கின்றார்கள். திருவனந்தபுரம் விமான நிலையத்தை அடைகின்ற அவர் அங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு செல்ல இருக்கின்றார்கள். தற்போது இந்த பகுதி பொதுவாக இந்த ஹெலிபேட் அமைந்திருக்கின்ற இந்த அரசு விருந்தினர் மாளிகையினுடைய அருகே இருக்கின்ற இந்த ரவுண்டானா, காந்தி மண்டபம், திரிவேணி சங்கமம், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகள் பொதுவாக இந்த மாலை நேரங்களில் பரபரப்போடு காணப்படுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த பகுதி சீசன் நேரம் என்பதால் அதிக அளவிலான பயணிகள், சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது வழக்கம். ஆனால் இன்று பிரதமருடைய இங்கிருந்து செல்வதை ஒட்டி இந்த பகுதிகள் முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் ரவுண்டானா பகுதியிலிருந்து அதை ஒட்டி இருக்கின்ற விருந்தினர் மாளிகையை ஒட்டி இருக்கின்ற அந்த சாலை, அதே போன்று காந்தி மண்டப பகுதி, காமராஜர் மணிமண்டபம் பகுதி, திரிவேணி சங்கமம், கடற்கரை பகுதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் இங்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த பகுதிகள் அனைத்துமே வெறிச்சோடி காணப்படுகின்ற சுமார் 3500 போலீசார் இந்த கன்னியாகுமரி வட்டார பகுதிகள் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.